ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசிற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம், அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர்களை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை எனவும், திமுக மற்றும் அதிமுக இல்லாத ஆட்சிக்கே மக்கள் வாக்களித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சி அதுக்கப்புறம் முதல்ல கொடுத்த 4-5 கட்சியுடைய ஆதரவோட ஆட்சியை நடத்தலாம். இந்த அதிமுகல இருந்து அவங்க பிரிஞ்சு அவருக்கு அந்த 25 பேர் வாக்களித்த வாக்கு அவருக்கு தேவையே கிடையாது. ஏன்னா தாவேகாவை தவிர்த்து விட்டு, விஜயை தவிர்த்து விட்டு யாரும் 118 ஆட்சி அமைக்க வேணாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரிலாக்ஸ் தான் இருக்கலாம். இந்த 5 வருஷத்துக்கு எந்த வித ஆபத்தும் கிடையாது. அந்த 25 பேர் ஆதரவு இவர் ஒன்றும் கேட்கல. அவங்களா ஆதரவு கொடுத்தாங்கன்னா யாரும் வேண்டான்னு சொல்ல போறதில்ல. அவங்கள கண்டிப்பா ஆனா மந்திரி சபையில சேர்த்துக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. மக்கள் திமுகவும் அதிமுகவும் இல்லாத ஆட்சிக்கு தான் ஒரு வாக்களித்திருக்காங்க. அதனால அதிமுக இருந்து பிரிஞ்சவர்களை சேர்த்து கொடுப்பதை என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்ப்புக்கு விரோதமாக முடிவா தான் நான் பார்ப்பேன். அதிமுக 4 தேர்தல் தோத்து போச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் சந்தித்த 4 தேர்தலை தோல்வி அடைந்திருக்கார். 2 பாராளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல். இனிமே அவரோட தலைமையில மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும்னு அவங்க கட்சியில தீவிரமா இருக்கிற உறுப்பினர் கூட நம்ப மாட்டாங்க. அதனால அந்த கட்சிக்கு, அந்த தலைமைக்கு, அந்த கட்சிக்கு ஒரு இக்கட்டான நிலை தான். அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் பல கட்சிக்கு போகலாம். அதனாலதான் அவங்க கட்சி எடுக்கிற முடிவு கூட அவங்க யாரும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க.